குறி தவறாத வேல் யாருடையது? போர் வீரம்னு சொன்னாலே நமக்கு நினைவுக்கு வர்றது மன்னர்கள் மட்டும்தான். ஆனா மன்னர்களுக்கு ஈடா அவங்களோட படை தளபதிகளும் போர்ல ஈடுபட்டு வெற்றி வகை சூடியிருக்காங்க. அந்த வகையில சோழ மன்னன் செங்கானனோட படைத்தளபதி போரூர் பழையனும் குறிப்பிடத்தக்கவர். ஒரு சமயம் கொங்கர்களுக்கும் சோழ நாட்டுக்கும் போர் வந்தப்ப கொங்கர்கள் சேர மன்னன் கணைக்கால் இரும்புரை கிட்ட உதவியை நாடுறாங்க. அதனால தனது படை தளபதிகளான நன்னன், ஏற்றை, கட்டி, அத்தி, கண்கன், புன்னுரை போன்ற 6 பேர்த்தையும் கொங்கர்களுக்கு உதவியா அனுப்புறான். கொங்கர்களையும் சேர மன்னனோட 6 தளபதிகளையும் எதிர்த்து பழையன் போருக்கு போறான். கழுமலா கோட்டையில் நடைபெற்ற போர்ல அந்த 6 படைத்தளபதிகளும் பழையனை சுத்தி வளைச்சிடுறாங்க. ஆனாலும் பழையனோட வேல்வீச்சுக்கு முன்னாடி நிக்க முடியாம போர்க்களத்துல இறந்து போடுறாங்க. இந்த போர்க்களம் எப்படி இருந்ததுன்னு அகநானூறு 44வது பாடல் தெளிவா விளக்குது. பழையனோட வேளால வெட்டப்பட்ட யானைகளோட தும்பிக்கை சந்திரனை விழுங்கும் கருநாகம் போலவும், அதனால ஏற்பட்ட இரத்த வெள்ளத்தால போர்க்களமே செவ்வானம் போல செவந்து இருந்துச்சுன்னு குறிப்பிடுது. என்னதான் எதிரி நாட்டு படைத்தளபதிகளை பழையன் அழிச்சாலும் அந்த போரோட முடிவுல அவனுக்கு என்ன ஆச்சுன்னு அடுத்த பதிவுல பார்ப்போம். நன்றி.